நீ திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து உன் புருஷனை காப்பாத்த சொல்லி என்ன பொய் சொல்ல சொன்னாலும் என்னோட ஒரே பதில் முடியாதுங்கிறது தான். ஓஹோ, அப்போ உன் புருஷன் ஆயுளுக்கும் ஜெயிலே இருக்கணும்னு நீ ஆசைப்படுற? அவரை கொலை பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நிரூபிச்சு நான் வெளியில கொண்டு வந்து காட்டுறேன். நீ கிளம்பலாம். நீங்க எவ்வளவு நல்லவங்க, உங்களை போய் சந்தேகப்பட்டிருக்கான். அந்த ஆளுக்கு அறிவே இல்லக்கா. அறிவை விட கெட்ட புத்தி தாண்டா அதிகம். இங்க இருக்கிற பிரச்சனையில நீ வந்து என்ன பண்ண போற? நீ அங்கேயே இரு. சரி, இப்ப எதுக்கு அந்த போட்டோவை பத்தி கேக்குறீங்க? அத மட்டுமாவது சொல்லுங்க. அது வந்து நீ காட்டின போட்டோஸ் எல்லாம் மார்ஃபிங் பண்ணதோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. மார்ஃபிங்கா? ஆமா, நந்தினி கூட வேற பசங்களை வச்சு அந்த போட்டோஸை மார்ஃபிங் பண்ணிருக்கா. மார்ஃபிங்கா அப்படின்னா என்ன? மார்ஃபிங்னா பொய்யா போட்டோ ரெடி பண்றது. அது உனக்கு தெரியாதா? ஆ, தெரியாது. அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. நந்தினி ஏதேதோ சொல்லி உங்களை குழப்பிருக்கா. நீங்க சொல்ற மாதிரி நான் காட்டின போட்டோஸ்லாம் மார்ஃபிங்காவே இருந்தாலும் மதுரை லாட்ஜ்ல அரெஸ்ட் பண்ணதா பேப்பர்ல நியூஸ் வந்துச்சு. அதுல நந்தினியோட போட்டோ போட்டு இருந்தது. அது மட்டும் என்ன பொய்யா? இங்க பாருங்க சக்தி, நீங்க ஊருக்கு போய் சந்தோஷமா இருக்கீங்கன்னு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் கூட பண்ணாம இருக்கேன். நந்தினி உங்க அண்ணனோட மனைவி ஆயிட்டாங்க. எதுக்கு தேவையில்லாத குழப்பம்லாம்? நீங்க இப்படி மறுபடியும் நந்தினி நினைச்சு குழம்புறதா இருந்தா நான் உடனே இப்ப அங்க கிளம்பி வரேன். இல்ல இல்ல வேணாம், போட்டோ விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். ஓகே பாய். என்னடி ஆச்சு? சக்திக்கு நம்ம மார்ஃபிங் பண்ணது தெரிஞ்சு போச்சோ? அவனுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்திருக்குடி. இந்த டவுட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள சக்தியை நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும். மா, அம்மா எங்க காணோம்? திரு, அம்மா இன்னும் வரல? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா உங்களுக்கு? சரி, நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு ஏதாவது வேணுமாடா? ஏய், ஏதாவது வேணுமான்னு உன்னதான் கேட்டேன். என்ன வருத்தமாக்கும்? என்னடா இவ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா, ஆனா போய் பார்க்க கூடாது பேசக்கூடாதுங்கிறாளேன்னு அதானே? புரியுதுடா. என்ன பண்றது? போக போக எல்லாம் பழகிடும். எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. சரியா? போயிட்டு வந்துடுறேன். வேணாண்டா, கல்யாணம் வரைக்கும் அந்த பொண்ணு போய் பார்க்காத.
உங்களுக்கு உங்க அக்கா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் அக்கா முக்கியம். நம்ம கல்யாணம் நடக்காம அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. உங்க அக்கா கிட்ட இதை எடுத்து சொல்லி சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எங்க அக்கா எது செஞ்சாலும் என் நல்லதுக்காக தான் செய்வாங்க. எக்காரணத்து கொண்டும் அவங்க பேச்சை நான் மீற மாட்டேன். நீ இங்க இருந்து போயிடு. திரு, எதுக்குடா அடிக்கிற? ஐயோ, என்னடா வாசனை இது? ஏன் உன் உடம்பெல்லாம் மண்ணெண்ண வாசனை அடிக்குது? டேய், என்னடா நடக்குது இங்க? ஐயோ, என்னது? மண்ணெண்ண ஊத்தி தற்கொலை பண்ணிக்க பார்த்தாளா? ஏய், என்ன காரியம் பண்ணிருக்க? உயிர் போன திரும்ப வராது. நமக்கு வர பிரச்சனைகளை பார்த்து எல்லாரும் சாக ஆரம்பிச்சோம்னா இந்த உலகமே சுடுகாடு ஆயிடும். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்னு போராடணும். இவனுக்கு மட்டும் உன் மேல ஆசை இல்லையா? உன் கூட பேசாததை நினைச்சு இவன் எவ்வளவு வருத்தப்படுறான் தெரியுமா? நீயே இல்லன்னா இவன் நிலைமைய யோசிச்சு பாருமா. நீ எப்ப தெருவுக்காக உன் உயிரியை கொடுக்க துணிஞ்சிட்டியோ, இதுக்கு மேலேயும் உங்க கல்யாணத்தை தள்ளி வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உடனே நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.
அந்த வாட்ச்மேன் போன்ல பேசின சார் யாரா இருக்கும்? சாமிக்கு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்தா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்னு கனவு காண்ற. பகல் கனவு பழிச்சதா சரித்திரமே இல்ல. அத புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன தேடி வருவ. மாமா, லட்சுமி, என்னம்மா இந்த நேரத்துல தூங்கலையா நீ? போய் படுத்து தூங்கு போ. இல்ல மாமா, எனக்கு தூக்கமே வரல. நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கேன்னு எனக்கு தெரியல மாமா. என்னம்மா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்க நீ? அம்மா, உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுமா. வெற்றி இல்லாம உன்னால இருக்க முடியல. அவன் வீட்டுல இருந்தா உன்கிட்ட ஏதாவது பேசிட்டே இருப்பான். அவன் இல்லாதது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அடுத்தா எனக்கு கூட தூக்கம் வர மாட்டேங்குதுமா. லட்சுமி, என் மனசுல உள்ள இந்த பாரத்தை உங்க அத்தைகிட்ட என்னால சொல்ல முடியலம்மா. அவகிட்ட உண்மையை மறைக்கிறதுக்குள்ள முடியலம்மா. குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவ்வளவு செல்வாக்கு இருந்தோம், எவ்வளவோ போராடியும் என் பையனை ஜெயில இருந்து வெளியே கொண்டாட முடியலையேங்கிற ஆதங்கம், வேதனை எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குதுமா. இத்தனை வருஷமா ஒரு நாள் கூட இப்படி நான் கவலைப்பட்டது இல்லம்மா. என்ன மாமா நீங்க? இல்ல லட்சுமி, பேருக்கு தாம இந்த ஊர் நாட்டாமண்ணா. ஊருக்குள்ள யாருக்காவது உதவினா முதல்ல எல்லாரும் என்னத்தான் தேடி வருவாங்க. நான் உதவி செய்வேங்கிற நம்பிக்கை, மத்தவங்களுக்கு உதவி செஞ்சே பழக்கப்பட்ட என்னால இப்ப போய் அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குமா. மாமா அழாதீங்க மாமா. மாமா, அத்தை வேற அவரை பார்க்கலனாலும் பரவாயில்ல, வெற்றிய போனாவது பண்ண சொல்லுன்னு சொல்றாங்க. அதான் மாமா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லட்சுமி, இந்த சமயத்துல வீரியத்தை விட காரியம்தான் பெருசுன்னு வெற்றியோட அப்பாவா என் கடமையை நான் கண்டிப்பா செய்வேம்மா. இந்த மாதிரி நேரத்துலதான் மனச தளர விடாம நீ தைரியமா இருக்கணும்மா. இதுவும் கடந்து போகும்னு நினைச்சு உற்சாகத்தை வரவழைச்சுக்கணும்மா. மடி, இந்த மனுஷ வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லம்மா. எவ்வளவோ மாற்றங்கள் நடந்துகிட்டேதாம்மா இருக்குது. ஏன் நம்ம குடும்பத்தையே எடுத்துக்க. உன் அத்தைக்கு உடம்பு சரியில்லாம போன உடனே நானே அவளை குளிப்பாட்டி போட்டு வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டு குழந்தை மாதிரி நான் பாத்துக்கலையா? அவன் நிலைமை பார்த்து என் பசங்களுக்கு யாருமே பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில தான் நீ வெற்றியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்த. கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்த உடனே இந்த குடும்பத்துலதான் எவ்வளவு மாற்றங்கள். உன் அத்தையோட உடல்நிலையில மாற்றம், கல்யாண வயசை கடந்த தங்கவேலுக்கு நீ கல்யாணத்தை பண்ணி வச்ச. இப்ப அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்கு. இதெல்லாம் யாராலமா? உன்னாலதாமா.
அம்மாடி இவ்வளவு ஏமா இந்த வீட்டுக்கு இனிமே திரும்பியே வரமாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சக்திவேலு இப்ப வீட்டுக்கு அவனை வரவழைச்சது நீதாம்மா. நீதாம்மா இதுக்கெல்லாம் காரணம். நீதாம்மா பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒண்ணு சேரத்துக்கு காரணமா இருந்த லட்சுமி மாணி. நான் கலங்கலாம், நீ கலங்க கூடாது. கலங்க கூடாது. கண்டிப்பா இந்த கொலைய வெற்றி பண்ணிருக்க மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் மாமா நானும் இருக்கேன். நான் கும்பிடுற முருகன் எனக்கு எப்பவுமே துணையா இருப்பான். இந்த நம்பிக்கை தாம உன்னோட பலமே. நமக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு என்னைக்குமே இடிஞ்சு போயிடக்கூடாது. நடந்ததை நினைச்சு கவலைப்படாம நாளைக்கு நல்லபடியா விடிங்கிற நம்பிக்கையோட போய் படு. நல்லதே நடக்கும். போ லட்சுமி, போ போய் தூங்கு போ. வெற்றியை நீ ஜெயில போய் பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேம்மா. கூடி சீக்கிரம் நீ அவனை போய் பார்க்கலாம். சந்தோஷமா போய் தூங்கு போ. போமா போய் தூங்கு போ. போ கண்ணு போ. சரிங்க மாமா. டேய், லட்சுமிய போய் தப்பா பேசிட்டியடா. அப்பா பேசினதை கவனிச்சியாடா? டேய், நாமெல்லாம் தூங்காம இருக்கணும். வெற்றி நம்ம சொந்த ரத்தம்டா. ஆனா எந்த குடும்பத்தில இருந்தோ இந்த குடும்பத்துக்கு வந்த லட்சுமி எவ்வளவு வருத்தப்படுறா பாத்தியா? லட்சுமி நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வரத்துக்கு நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்டா. இங்க பார், இனிமே நீ லட்சுமியை பத்தி தப்பா பேசக்கூடாது, புரிஞ்சுதா? லட்சுமி, லட்சுமி, அப்பா என்னப்பா கூப்பிட்டீங்களா? லட்சுமி வந்துட்டோம். மாமா சொல்லுங்க மாமா. இந்தம்மா, இந்த புடி. இது என்ன மாமா? இப்பதான் எம்எல்ஏ கமிஷனர்லாம் பார்த்து பேசிட்டு வரேன். வெற்றியை ஜெயில பார்த்து பேசுறதுக்கு உண்டான அனுமதி வாங்கிட்டம்மா. நீங்க ஜெயிலுக்கு போனா நேர்லயே பார்த்து பேசிடலாம். நீங்க போயிட்டு வந்துருங்க. சரிங்க மாமா, நீங்களும் வந்துருங்க, போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, நான் வரல.